Hi students, இந்த வீடியோவில் வந்து fission of a covalent bond அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். What is fission? Fission அப்படின்னா breaking. பிரேக் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கோவலண்ட் பாண்டில் வந்து ஃபிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். கோவலண்ட் பாண்ட் பிரேக்கிங். All organic molecules contain covalent bonds which are formed by the mutual sharing of electrons between atoms. எல்லா ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்லையும் கோவலண்ட் பாண்ட் இருக்குது. இந்த கோவலண்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா, ரெண்டு ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து மியூச்சுவலாக ஷேர் ஆகிறது மூலமாக. மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸஸ் ஷேர்டு பை த போத் த ஆட்டம்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஷேரிங்னால ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். These covalent bonds break in two different ways. இந்த கோவலண்ட் பாண்ட் வந்து ரெண்டு விதமாக க்ளீவ் ஆகலாம். ஒன்று வந்து ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ் மூலமாக நடக்கலாம், இல்லைனா ஹைட்ரோலைட்டிக் க்ளீவேஜ் மூலமாக நடக்கலாம். ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ் அப்படின்னா இட் இஸ் அ சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்டிங். ஹைட்ரோலைட்டிக் க்ளீவேஜ் அப்படின்னா இட் இஸ் அன் அன்சிமெட்ரிக்கல் ஸ்பிளிட்டிங். வாட் இஸ் மீன் பை சிமெட்ரிக்கல் அண்ட் வாட் இஸ் மீன் பை அன்சிமெட்ரிக்கல், அது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஒரே மாதிரியாக ஸ்ப்ளிட் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் கிளாஸஸில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஏ பாண்ட் பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பி ஏங்கிறது வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு கோவலண்ட் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த பாண்டு பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த ஏங்கிற ஆட்டம் ஒரு எலக்ட்ரானையும், இந்த ஏங்கிற ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானையும், பிங்கிற ஆட்டம் இன்னொரு எலக்ட்ரானையும் எடுத்துக்கிட்டு ஏ டாட், அதாவது ஏங்கிற ஒரு ரேடிக்கலாகவும் பி டாட் பிங்கிற இந்த சிங்கிள் எலக்ட்ரான் எடுத்துகிட்டு இது மாதிரி வெளியே போச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ் அண்ட் சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட்டிங். சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட்டிங்க்கு மீனிங் இதுதான். சிமெட்ரிக்கலாக ஸ்ப்ளிட் ஆகணும், ஒரே மாதிரி ஸ்ப்ளிட் ஆகணும். இந்த பாண்டிங்கில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஏவுக்கும் ஒரு எலக்ட்ரான் பிக்கும் இப்படி ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங் இஸ் கால்டு ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ் ஆர் சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட்டிங். இதுவே ஹெட்ரோலைட்டிக் க்ளீவேஜ்னா என்ன அர்த்தம், இந்த ஏ பாண்ட் பியில் இருக்கிற போத் த எலக்ட்ரான்ஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் பை த சிங்கிள் ஆட்டம். இந்த பாண்ட் பேரில் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானை பிஏ எடுத்துக்கிட்டு ஒன்று ஏ ப்ளஸ்ஸாகவும் இன்னொன்று பி மைனஸாகவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போச்சு அப்படின்னா தீஸ் கைண்ட் ஆஃப் க்ளீவேஜஸ் நோன் அஸ் அன்சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட்டிங் ஆர் ஹெட்ரோலைட்டிக் க்ளீவேஜ். The cleavage of a bond in the substance is influenced by the nature of the reagent. இந்த பாண்ட் க்ளீவேஜ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த க்ளீவ் ஆகுதுன்னா பாண்ட் பிரேக்கிங். இது எதை பொறுத்தது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் வந்து அந்த நேச்சர் ஆஃப் ரியேஜெண்ட்டை பொறுத்தது. இந்த ரியேஜெண்ட்டால் சப்ஸ்ட்ரேட் வந்து எப்படி அட்டாக் பண்ணப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த க்ளீவேஜ் நடக்கும். ஓகே, அந்த ரியேஜெண்ட்டை இன்னொரு பேர்லேயும் சொல்லலாம், அட்டாக்கிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரெண்டு டைப் ஆஃப் க்ளீவேஜ் பார்த்தோமா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இங்கே படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ். Definition பார்த்துக்கோங்க. Homolytic cleavage is the process in which a covalent bond breaks symmetrically in such way that each of the bonded atoms retains one electron. இப்போ நான் சொன்ன அதே விஷயந்தான். எந்த ஒரு ப்ராசஸில் கோவலண்ட் பாண்ட் பிரேக்கிங் வந்து சிமெட்ரிக்கலாக நடக்குதோ, சிமெட்ரிக்கல் மீன்ஸ் போத் த ஆட்டம்ஸ், அந்த பாண்டிங்கில் இருந்த ரெண்டு ஆட்டமும் சிங்கிள் எலக்ட்ரானோட பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த கைண்ட் ஆஃப் க்ளீவேஜ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டினோட்டட் பை அ ஹாஃப் ஹெட்டட் ஆரோ. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்னா ஆஃப் ஹெட்டட் ஆரோங்கிறது என்னது, இப்போ ஏவும் பியும் க்ளீவேஜ் ஆகுதுன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது தான் ஆஃப் ஹெட்டட் ஆரோ. தீஸ் கைண்ட் ஆஃப் ஆரோ இஸ் நோன் அஸ் ஹாஃப் ஹெட்டட் ஆரோ. திஸ் டைப் ஆஃப் க்ளீவேஜ் அக்கர்ஸ் அண்டர் ஹை டெம்பரேச்சர் ஆர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். இந்த மாதிரி க்ளீவேஜ் வந்து ஒன்று ஹை டெம்பரேச்சரில் நடக்கும், இல்லைன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் யூவி லைட்டுடைய ப்ரெசன்ஸில் நடக்கும். இன் எ காம்பவுண்ட் கண்டெய்னிங் நான் போலார் கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் ஆட்டம்ஸ் ஆஃப் சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எந்த ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில் நான் போலார் கோவலண்ட் பாண்ட் இருக்கோ அங்கே வந்து நடக்கக்கூடிய ரியாக்ஷன். In such molecules the cleavage of bonds results into free radicals. இந்த மாதிரி க்ளீவேஜ் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், ரிசல்ட் மீன்ஸ் ப்ராடக்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். வாட் ஆர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்? Free radicals are the organic species which contain odd number of electrons, which means single electron species break ஆகுதுன்னு சொன்னோமா, these kind of அந்த ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரானோட இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற odd number of electrons இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷஸ். they are short lived and highly reactive. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருக்கும், ஆனால் ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காம்பவுண்டோடவும் ஷார்ட் லிவ்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ரியாக்ட் பண்ணிடும். The type of reagents that promote homolytic cleavage in substances are called free radical initiators.
அதாவது வந்து ஹோமோலிட்டிக் க்ளீவேஜை ப்ரமோட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் butyronitride AIBN and peroxides such as benzoyl peroxide are used as free radical initiators in polymerization reaction. Polymerization reactionsல free radical initiator வந்து இந்த AIBN azobis isobutyronitride and benzoyl peroxide இந்த ரெண்டு காம்பவுண்டையும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பென்சாயில் பெராக்சைடுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டரை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஃப்ரீ ரேடிக்கலில் ஃபார்ம் பண்ணி அந்த பாலிமரைசேஷன் ரியாக்ஷனை கண்டினியூஸாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறனால. இல்லை ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் கால்டு, இதுதான் பென்சாயில் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர். இந்த ரிங்குக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா C6H5 அப்படிங்கிறது தான் இந்த ரிங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபினைல் ரிங், இந்த ரிங்கோட நேம் என்னது? ஃபினைல் ரிங், PHENYL. ஓகே, இந்த ஃபினைல் ரிங்கோட என்ன ஆகுது? COO அகைன் ஒரு ஃபினைல் ரிங். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இது பிரேக் ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த இது பிரேக் ஆகும். பிரேக் ஆகும்போது வந்து இந்த ரிங்கோட சேர்ந்து COO டாட் இந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த சைடு இது வந்து 2 moles ஃபார்ம் ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் சேம் குரூப் தான் இருக்குது, இந்த சைடும் சேம் குரூப் தான் இருக்குது. அதனால் அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்தராக டீகம்போஸ் ஆகி இந்த 2 moles ஆஃப் இந்த குரூப் இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா CO2 வந்து லிபரேட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபினைல் ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணும். இதிலேருந்து ஃபர்தர் ஹீட்டிங் பண்ணால் இது ஃபார்ம் ஆகும். ஓகே, as a free radical with an unpaired electron is neutral and stable, it has a tendency to gain an electron to attain stability. இந்த ஃப்ரீ ரேடிக்கலில் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரலாக இருக்குது, அன்ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு ஹைலி ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆஃப் CC bonds to form alkyl free radicals. ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஹோமோலிட்டிக் ஃபிஷன் நடந்துச்சு அப்படின்னா நிறையா டைப் ஆஃப் alkyl free radicals ஃபார்ம் ஆகும். The stability of alkyl free radicals is in the following order. இந்த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இதுதான். ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது இந்த ஆர்டரில். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் அ டெர்ஷரி பியூட்டைல் ஃப்ரீ ரேடிக்கல். வாட் இஸ் டெர்ஷரி பியூட்டைல்? அதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? CCH3 த்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கார்பன் இருக்கும், இந்த கார்பனில் வந்து 3 CH3 குரூப் அட்டாச் ஆகியிருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மேலே ஒரே ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து டெர்ஷரி பியூட்டைல் ஃப்ரீ ரேடிக்கல், விச் மீன்ஸ் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? 3 degree ஃப்ரீ ரேடிக்கல்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் 3 degree? டெர்ஷரி. அடுத்தது இதை விட ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியானது செகண்டரி, அதுக்கடுத்து ப்ரைமரி, தென் ஃபைனலாக மெத்தில். இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இது எல்லாத்துலேயும் இந்த எலக்ட்ரான் இந்த டாட் வைக்க மறந்துட்டிங்கன்னா கான்செப்டே போச்சு. அப்புறம் எக்ஸாமில் மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா அந்த சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கணும். இங்கெல்லாம் டாட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அந்த சிங்கிள் எலக்ட்ரான் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் எழுதணும். அதோடு எழுதினா தான் அது ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, இது மாதிரி ஃப்ரீ ரேடிக்கலுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது ஹெட்ரோலைட்டிக் க்ளீவேஜ். Heterolytic cleavage is the process in which a covalent bond breaks unsymmetrically such that one of the bonded atoms retains the bond pair of electrons. Unsymmetrical cleavage நடக்கிறதுனால அந்த பாண்டிங்கில் இருக்கக்கூடிய 2 ஆட்டமில் ஒரு ஆட்டம் வந்து bond pair of electrons அப்படியே எடுத்துக்கிச்சு அப்படின்னா these kind of cleavage is known as heterolytic cleavage. It results in the formation of a cation and an anion. இதனுடைய ரிசல்ட்டை ஃபைனலாக என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு cation and ஒரு anion. What is cation? ஒரு பாசிட்டிவ் அயான் and ஒரு நெகட்டிவ் அயான் ஃபார்ம் ஆகும். Of the 2 bonded atoms, the most electronegative atom becomes the anion and the other atom becomes the cation. இந்த 2 ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து கோவலண்ட் பாண்டில் ABன்னு 2 ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 ஆட்டமில் எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அந்த ஆட்டம் ஆனயானாகவும், எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கோ அந்த கம்மியாக இருக்கிற ஆட்டம் வந்து கேட்டயானாகவும் போகும். The cleavage is denoted by a curved arrow pointing towards the more electronegative atom. ஃபுல் ஹெட்டட் ஆரோவா கர்வ்டு ஆரோவா எந்த ஆட்டம் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோ அதை நோக்கி தான் நம்ம ஆரோ வந்து மென்ஷன் பண்ணணும் இந்த க்ளீவேஜில்.
ஏன்னா அந்த ஒரு ஆட்டம் தான் என்ன பண்ணுது, போத் த பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் அயானாக வெளியே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இன் டெர்ஷரி பியூட்டைல் bromide, the C bond Br bond is polar as bromine is more electronegative than carbon. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் bromide எடுத்திருக்காங்க இங்கே எக்ஸாம்பிளாக. இதில் பார்த்தீங்கன்னா சிபிஆர் பாண்ட் வந்து போலார் பாண்டாக இருக்குது, கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையில இருக்கிற பாண்டு. புரோமின் வந்து கார்பனை விட ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ பாண்டிங் எலக்ட்ரான் என்ன ஆகும், அட்ராக்டட் மோர் பை புரோமின் தான் கார்பன். அந்த பாண்டிங்கில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து கார்பனோட புரோமினால் அதிக அளவில் அட்ராக்ட் பண்ணப்படும். வாட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? த டெண்டன்சி ஆஃப், அதாவது ஒரு கோவலன்ட் பாண்டில் இருக்கக்கூடிய பாண்ட் பேர் எலக்ட்ரானை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சியை தான் என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த டெண்டன்சி கார்பனை விட புரோமினுக்கு அதிகமாக இருக்கும். Hence the CBr undergoes hydrolytic cleavage to form a tertiary butyl cation during hydrolysis. இப்போ ஹைட்ராலிசிஸில் வந்து அதை டெர்ஷரி பியூட்டைல் கேட்டையான் ஃபார்ம் பண்ணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட்னா என்னது, ஒரு கார்பனை சுற்றி 3 மெத்தல் குரூப் இருந்தால் தட் இஸ் கால்டு டெர்ஷரி பியூட்டைல் குரூப். அதில் ஒரு புரோமின் அட்டாச் ஆயிருந்தால் டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு அந்த காம்பவுண்டோட நேம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா புரோமின் வந்து பார்ஷியலி நெகட்டிவ் விச் மீன்ஸ் டெல் மைனஸ்னு போட்டிருப்பாங்க. கார்பன் பார்ஷியலி பாசிட்டிவ் விச் மீன்ஸ் டெல் ப்ளஸ். இப்போ அதான் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ஹைட்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து இங்கே பிரேக்கிங் நடக்கும். என்ன பிரேக்கிங்? க்ளீவேஜ் வந்து ஹைட்ரோலைட்டிக் க்ளீவேஜ் நடக்கும். இதில் இந்த கார்பனுக்கும் புரோமினுக்கும் இடையில இருக்கிற பாண்டில் வந்து திஸ் பாண்ட் பேர் மூவிங் டுவார்ட்ஸ் புரோமின். ஒய் திஸ் பாண்ட் பேர் மூவிங் டுவார்ட்ஸ் புரோமின்? புரோமின் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். ஸோ அப்போது பாண்ட் பேர் வந்து புரோமினை நோக்கி மூவ் ஆச்சுன்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகும், புரோமின் வந்து மைனஸாக வெளியே போகும், பிஆர் மைனஸாக. அப்போ அந்த கார்பன் கெட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அந்த கார்பனுக்கு என்ன வருது, பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஓகே, இந்த மாதிரி தான் இங்கே பிரேக்கிங் நடக்கும். Let us consider the cleavage in a carbon-hydrogen bond of aldehydes or ketones. We know that the carbon is more electronegative than hydrogen and hence the hydrolytic cleavage CH bond results in the formation of carbanion. Carbon bears a negative charge. Aldehydes and ketone compoundsல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் உள்ள பாண்டு க்ளீவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஹைட்ரஜன் வந்து கார்பனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியானது, அந்த இடத்துல கார்பனுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரும் விச் மீன்ஸ் கார்பேனயான் ஃபார்ம் ஆகும். கார்பேனயானா என்னது, கார்பன் பியர்ஸ் எ நெகட்டிவ் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஆல்டால் கண்டென்சேஷன் the OH minus ion abstracts a alpha hydrogen from the aldehyde which leads to the formation of the below mentioned carbanion. அதாவது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம போடக்கூடிய பேஸ் போய் அந்த ஆல்டிஹைடில் இருக்கிற ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். வாட் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் CHO குரூப் இஸ் கால்டு ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பன் தான் என்னது, ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் அட்டாச் ஆகியிருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். நம்ம போட்ட OH மைனஸ் வந்து அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், தீஸ் பாண்ட் பேர் இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கார்பனை விட குறைவாக உள்ளது. அப்போது ஹெச் வந்து ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியே போகும். அப்போ இந்த ஹெச்சும் ப்ளஸ்ஸும் OH மைனஸும் கம்பைன் ஆகும்போது வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. திஸ் CH2 இஸ் கன்வெர்டட் இன்டு CH2 மைனஸ் ஃபார்ம் ஆயிருக்கா, கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. திஸ் கைண்ட் ஆஃப் கார்பேனயான் இஸ் ஃபார்ம்டு டியூ டு தி ஹைட்ரோலைட்டிக் க்ளீவேஜ் இன் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். தட்ஸ் ஆல். உங்களுக்கு இப்போ ஹோமோலைட்டிக் க்ளீவேஜ்னா என்ன, ஹைட்ரோலைட்டிக் க்ளீவேஜ்னா என்ன, அந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருந்தால் எந்த மாதிரி க்ளீவேஜ் நடக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த க்ளீவேஜஸ் எல்லாம் படிக்கும் பொழுது இதுக்கான டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு க்ளீவேஜுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.